Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் பட்ஜெட் தாக்கல் நிகழ்வை ஒளிபரப்பு செய்வதற்காக அமைக்கப்பட்ட LED திரையில் சீமானின் செய்தியாளர் சந்திப்பு ஒளிபரப்பப்பட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். இன்றைய தினம் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பட்ஜெட் தாக்கலை தமிழக மக்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் பெரிய டிஜிட்டல் திரைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சென்னையில் 100 இடங்கள் உட்பட தமிழகம் முழுவதும் 936 இடங்களில் இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதே போலத்தான் கோவையிலும் பல்வேறு இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் ஒரு இடமான கோவை மத்திய பேருந்து நிலையத்தின் அருகில் அந்த LED திரை அமைக்கப்பட்டிருந்த இடத்திலே, அந்த காந்திபுரத்தில் அமைக்கப்பட்டிருந்த LED திரையிலே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த பிரஸ் மீட் செய்யக்கூடிய வீடியோ முதலில் ஒளிபரப்பப்பட்டதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. பிறகு அது உடனடியாக சரி செய்யப்பட்டு அதன் பிறகு தமிழக பட்ஜெட் அமைச்சர் தங்கம் தென்னரசு வாசித்த அந்த முழு காணொலி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இது ஏன் இந்த பிழை தவறு நடைபெற்றது என விசாரித்த போது முதலில் வீடியோ சரியாக வருகிறதா என்பதை சரிபார்ப்பதற்காக சீமானின் வீடியோ ஒளிபரப்பப்பட்டதாக சொல்கிறார்கள். இருந்தாலும் திமுகவிற்கு நேரெதிர் கொள்கையில் கருத்துக்களை பேசி வரக்கூடிய சீமானுடைய அந்த பிரஸ் மீட் வீடியோ என்பது ஒளிபரப்பு செய்யப்பட்டது ஒரு பெரும் பரபரப்பை சலசலப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.